ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பேச போகிறோம். அதுதான் சினிமா. வெல், ஒரு சினிமா பார்க்கணுன்னா நமக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். வெல், இந்த மூவி வர்த்தா, இந்த மூவி பார்த்தா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒரு சின்ன பேசிக் ஹோம்ஒர்க் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஏதாவது வெப்சைட்ஸில் நம்ம ரெஃபரன்ஸ் எடுவோம், இல்லைனா யூடியூப்பில் ஏதாவது ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் மோர் ட்ரஸ்டட் இஸ் வேர்ட் ஆஃப் மவுத். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் சில படங்களில் நமக்கு அவங்க ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்த படங்களை நம்ம போயிட்டு அங்கே பல்ப் வாங்கிட்டு வந்துட்டு சம்பவம் நடந்திருக்கும். அதே மாதிரி சில படங்களை அவங்க முக்கன்னு சொல்லி நம்ம பார்க்காம தவிர்த்து வேற என்னைக்கோ ஒரு நாள் எதர்ச்சியாக அந்த படத்தை ஓடிடியில் வேற எங்கேயோ பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஓ மை காட், இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்கு, நான் இந்த படத்தை மிஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து இட் இஸ் நாட் a rigid formula. லைக் எல்லாருடைய மனசுலையும் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு தெளிவாக லேவன் டைமில் புரிய வைக்கணும்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட போகும்போது நம்ம கையில் மெனு கார்டு கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸை ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக அப்படி இல்லைக்கு எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் ஒன்றே பிடிச்சிருக்கணுன்ட்டு அவசியமும் இல்லை இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் சினிமாவும். இப்போ இதே ஃபுட் எக்ஸாம்பிளில் நம்ம இன்னும் ப்ராடர் பிக்சரில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ வெஸ்டர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளுடைய ஃபுட்டை பார்த்தாலே அவங்களுக்கு தே ஃபீல் அஸ் இஃப் இட் இஸ் ஸோ ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்ட்டு இருக்கும். பட் நமக்கு தட் இஸ் அ காமன் ஃபுட் இல்லையா? அதே மாதிரி அவங்க ஃபுட்டை நம்ம பார்த்தோன்னா தட் இஸ் நோ ஸ்பைஸ் அட் ஆல், இட்ஸ் ஒன்லி சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிம்போ. தட் டசன்ட் மீன் அந்த ஃபுட்டோ இந்த ஃபுட்டோ தப்பான ஃபுட்டு நல்ல ஃபுட் இல்லை அப்படின்னு கிடையாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவிஸ் பார்க்க போகிற மென்டாலிட்டியும். நம்ம ஒரு மூவியை பார்க்க போகிறோம்னா நம்ம எவ்வளோக்குள்ள மினிமம் எக்ஸ்பெக்டேஷனோட போனோம்னா நமக்கு அந்த மூவிலேருந்து வெளியே வரும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், வாட் ஐ ஹவ் காட் அவுட் ஆஃப் திஸ் மூவி? Am I entertained, or I have learned some good new lessons or whatever it's so. ஸோ இதுக்கு மேலே நான் இந்த டாபிக் பற்றி இன்னும் பேசிட்டு இருந்தேன்னா அது ஃபிலாசபி லெக்சர் மாதிரி ஆயிரும். ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் டு சே. பாட்டம் லைன், ஒரு மூவி பார்க்க போகணும்னா யூ ப்ளீஸ் மேக் யோர் செல்ஃப் வெரி மினிமம் டு த கோர். அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் ரொம்ப மினிமம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஹாவ் அ குட் மூவி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஃபன். டடா.